முதலிலே பிள்ளையார் பூஜை, கணபதி பூஜை, விஸ்வக்சேன ஆராதனம் இப்படி எல்லாம் செய்துவிட்டு ஆரம்பத்திலே ஓம் கம் கணபதயே நமஹ. இப்பொழுது நிதானமாக உங்கள் வீட்டிலே ஆதிமூல வாஸ்து பகவானை வாங்கி வைத்து அதில் சுத்தமாக துடைத்து கையால் அரைத்த மஞ்சள் மற்றும் சுத்தமான குங்குமத்தை அலங்காரமாக செய்து அரளிப்பூவை சாத்தி நிறைய புஷ்பங்களை வைத்துக்கொண்டு வில்வம், புஷ்பம், துளசி இவைகளை சேர்த்து வைத்துக்கொண்டு நிதானமாக 100 போற்றி துதிகள் சமஸ்கிருதத்திலும் வரலாம், தமிழிலும் சேர்ந்து இருக்கும். இது நமது சர்க்குரு வெங்கடராம சுவாமிகள் அருளி செய்த அற்புதமான சக்தி வாய்ந்த வாஸ்து பூஜை மந்திரம். இதனால் அடைய முடியாத இடம் என்று நினைக்கின்றோம். குடிசை முதல் கோபுரம் வரை வேலை செய்கின்ற அடுக்குமாடி குடியிருப்பு, அடுக்குமாடிகளை கட்டி வியாபாரம் செய்கின்ற, ரியல் எஸ்டேட் செய்கின்ற மற்றும் ப்ரமோட்டர்ஸ்க்கெல்லாம் ஆண்டி முதல் அரசன் வரை இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக இந்த வருடம் பூமி பூஜை, வாஸ்து பூஜை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மற்றும் வருடத்தில் வருகின்ற 8 வாஸ்து நாளிலும் கொண்டாடப்பட வேண்டிய அவசியத்தை பிறகு உணர்வீர்கள். ஏதோ நான் சொல்லுகின்றதிலே சில குறைபாடுகள், தவறுகள் வரலாம், மன்னித்தள்ள வேண்டும். ஓம் கம் கணபதயே நமஹ. ஓம் ஸ்ரீ வாஸ்து விநாயகாய நமஹ. ஓம் திருவிக்கிரம தரிசன சகாய க்ஷேம கிருபாமூர்த்தி ஸ்ரீ வாஸ்துதேவாய நமஹ. ஓம் நீல் நெடுகால் கொண்டு புவியோடு வானமும் தலையோடு அளந்த பெருமாள் அவதார வாஸ்துதேவாய நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சக்தி தேவி சமேத பிரதான பிரியபூமி அந்தர வாஸ்து சுந்தர தேவாய நமஹ. ஓம் தத்புருஷாய வித்மகே பூமிபுத்ராய தீமகி தன்னோ மகாதேவ பிரச்சோதயாத். ஓம் பிருத்திவிமூல தேவாய வித்மகே பூலோக நாதாய தீமகி தன்னோ வாஸ்து ஈஸ்வர பிரச்சோதயாத். ஓம் விஸ்வ பிரகாசாய வித்மகே அஷ்ட பிரதீபாய தீமகி தன்னோ ஆதி வாஸ்து பிரம்ம ஸ்ரீ பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ ஆதிமூல வாஸ்து பகவான் போற்றி. ஓம் ஸ்ரீ பூமி அந்தர வாஸ்து சுந்தரமூர்த்தி போற்றி. ஓம் ஸ்ரீ பூமாதேவி போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் போற்றி. ஓம் ஸ்ரீ பூமி அந்தர வாஸ்து சுந்தர சக்கரமே போற்றி. வான்திசை அந்தரமூர்த்தி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே. பூமி திசை பாதாளமூர்த்தி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்தவே. ஒன்றாம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே. இரண்டாம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே. மூன்றாம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே. நான்காம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே. ஐந்தாம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே. ஆறாம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே. ஏழாம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே. எட்டாம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே. ஒன்பதாம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே. பத்தாம் திசைப்படி
சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே 11ஆம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே 12ஆம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே 13ஆம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே 14ஆம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே 15ஆம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே 16ஆம் திசைப்படி சரணாகதம் வாஸ்து ஸ்ரீ வாஸ்துவே. ஓம் வசிவஸ்ய சிவசமே வாஸ்து சுபசிவம். மீண்டும் சொல்கிறேன், 27வது மந்திரம். ஓம் வசிவஸ்ய சிவசமே வாஸ்து சுபசிவம். முக்தி பெருவழி முனிவர்கள் போத்தி வழி சக்தி திருவழி சகஸ்ர ஸ்ரீ வாஸ்தவ்யம். ஓம் க்ளீம் துஷ்டதூராய நமஹ. ஓம் க்ளீம் சர்வகஷ்ட நிவாரகாய நமஹ. ஓம் சதுர்புஜாய கதாதாரிணே நமஹ. ஓம் க்ளீம் சக்தி சூல தராய நமஹ. ஓம் குஜ துதிக்கை திதியில் உத்தமர் கைகொடு. ஓம் ஸ்ரீம் நக்ஷத்திர சக்கர சஞ்சாரிணே நமஹ. ஓம் ஸ்ரீம் மகாபல பராக்கிரமாய நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ளீம் மங்களாய நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் மகிசுதாய நமஹ. ஓம் க்ளீம் துவஸ்வப்பன ஹந்த்ரே நமஹ. ஓம் ஹ்ரீம் பூசுதாய நமஹ. ஓம் ஸ்ரீம் திருமாளிகை காவல் தேவாய நமஹ. ஓம் க்ளீம் கனிவள யந்திர வாகன விருத்திகராய நமஹ. ஓம் க்ளீம் கனரக அமில தொழிற்கூட சகாயாய நமஹ. ஓம் க்ளீம் நீதி பரிபாலன தர்ம சட்ட நியாய பரிபாலாய நமஹ. ஓம் ஸ்ரீம் தாவர ரக்ஷக விருக்ஷ விருத்திகர வியாபார சகாய நமஹ. பாலும் தேனும் காட்டி பாங்காய் தினம் படைப்ப வேண்டும். 44. ஓம் ஸ்ரீம் சுகப்பிரதாய நமஹ. ஓம் க்ளீம் பக்தாபய வரப்பிரதாய நமஹ. ஓம் ஸ்ரீம் திரிகோண மண்டலஸ்தா சரணாகத போஷகாய நமஹ. ஓம் ஸ்ரீம் பரத்வாஜ குல விஸ்வகாரணாய சாகசினே நமஹ. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சக்தி தேவி சமேத பிரார்த்தனா பிரிய பூமி அந்தர வாஸ்து சுந்தர தேவாய நமஹ. ஓம் 49 வந்துவிட்டேன். அக்ஷர உரு ஆகும் அப்பா. ஓம் தத் புருஷாய வித்மகே பூமி புத்திராய தீமகி தன்னோ மகாதேவ பிரச்சோதயாத். 50. ஓம் ஸ்ரீம் க்ளீம் கோத்ராதி தேவாய நமஹ. 51. ஓம் க்ளீம் விமான தீர்த்த வாகன அந்தர பிரயாண மின்சார வேக அக்னி ரக்ஷகாய நமஹ. 52. ஓம் க்ளீம் கண்ணீர் சாபம் அடக்கி புதைக்குழி வேகம் அடக்கி வழி துணை வாவா அபந்தி தேசா. 53. நன்றாக படியுங்கள், கவனியுங்கள்.
2, 5, 6 வட்ட அக்ஷர உரு ஏற தாழ்த்திர அப்படின்னு சொல்லணும். 2, 5, 6 வட்ட அக்ஷர உரு ஏற தாழ்த்திர. 53 ஓம் பூ புவ சுவர்க்கமங்கள சுவாமியே போற்றி. ஓம் பூ புவ சுவர்க்க நிலம் பூந்தகையே போற்றி. ஓம் பூ புவ சுவர்க்க நீர் நிலத்தொகையனே போற்றி. 56 ஓம் பூ புவ ஸ்வர்க்க புவன வடிவோனே போற்றி. 57 ஓம் பூ புவ ஸ்வர்க்க பூமத்திய மூர்த்தையே போற்றி. 58 ஓம் பூ புவ ஸ்வர்க்க பூலோக நாதரே போற்றி. 59 ஓம் பூ புவ ஸ்வர்க்க பூமண்டல தெய்வமே போற்றி. 60 ஓம் பூ புவ ஸ்வர்க்க புவன வளச் செல்வமே போற்றி. 61 ஓம் பூ புவ ஸ்வர்க்க நில மண்டல தேவா போற்றி. 62 ஓம் பூ புவ ஸ்வர்க்கதாவர துறையுரைதானா போற்றி. 63 ஓம் பூ புவ ஸ்வர்க்க பிருதிவி பரம்பொருள் தேவா போற்றி. 64 ஓம் பூ புவ ஸ்வர்க்க இகபர நிலவழி நித்யனே போற்றி. 65 ஓம் பூ புவ ஸ்வர்க்க பூநாத கான புவனனே போற்றி. 66 ஓம் பூ புவ ஸ்வர்க்க அந்தர பரம்பொருள் அமுதா போற்றி. 67 ஓம் பூ புவ ஸ்வர்க்க கீழ் திசை காக்கும் கிரணனே போற்றி. 68 ஓம் பூ புவ ஸ்வர்க்க மண் உரை மறைவடி மகேசா போற்றி. 69 ஓம் பூ புவ ஸ்வர்க்க மூல தினகரன் முதல் உரு போற்றி. 70 ஓம் பூ பூ புவ ஸ்வர்க்க மறைநில மறைபுலன் மறையே போற்றி. 71 ஓம் பூ புவ ஸ்வர்க்க வேள்வி முதலாய் விளக்கொளி போற்றி. 72 ஓம் பூ புவ ஸ்வர்க்க புண்ணிய திருமால் புறத்துரு போற்றி. 73 ஓம் பூ புவ ஸ்வர்க்க ஆயிரம் கண்மலர் பரவொளி போற்றி. 74 ஓம் பூ புவ ஸ்வர்க்க நெய்யுரை சத்திய அழகா போற்றி. 75 ஓம் பூ புவ ஸ்வர்க்க தர்ம தலைகரு தகையே போற்றி. 76 ஓம் பூ புவ ஸ்வர்க்க அனைத்துள பரப்பொருள் அருள்மறை போற்றி. 77 ஓம் பூ புவ ஸ்வர்க்க ஆழிநிலை கொள் அனந்தனே போற்றி. 78 ஓம் பூ புவ ஸ்வர்க்க ஊழ் வினை அகட்டும் சுந்தரா போற்றி. 79 ஓம் பூ புவ ஸ்வர்க்க பாழ்மனம் போக்கும் பரந்தாமா போற்றி. ஓம் என்பது ஓம் பூ புவ ஸ்வர்க்க இதழ் என்றும் இயம்பும் இனியா போற்றி. 81 ஓம்
ஸ்வர்க புகழ்பாட வாழ்வொளி வள்ளலு போற்றி. 82. ஓம் பூ புவ ஸ்வர்க தமிழ் திருமண் உரை தாடாளா போற்றி. 83. ஓம் பூ புவ ஸ்வர்க கருத்தூன்றி கர்ம எறும்பூரா போற்றி. 84. ஓம் பூ புவ ஸ்வர்க மருத்துவ கொடிக்குடி குருமூர்த்தி போற்றி. 85. ஓம் பூ புவ ஸ்வர்க கீற்று காற்று கருவள திருத்தாளா போற்றி. 86. ஓம் பூ புவ ஸ்வர்க காதோலை கருத்து கண்ணா போற்றி. 87. ஓம் பூ புவ ஸ்வர்க பெண் இன பெருமணி பொன்னாளா போற்றி. 88. ஓம் பூ புவ ஸ்வர்க ஓலைப்பாய் ஓர் உரை உருவா போற்றி. 89. ஓம் பூர் புவ சுவஹ ஸ்ரீ மங்கள தேவாய நமஹா. 90. ஓம் பூர் புவ சுவஹ ஸ்ரீ அற்புத முத்தையே நமஹா. 91. ஓம் பூர் புவ சுவஹ ஸ்ரீ ஆனந்த ரூபாய நமஹா. 92. ஓம் பூர் புவ சுவஹ ஸ்ரீ இஷ்ட பூர்த்தயே நமஹ. 93. ஓம் பூர் புவ சுவஹ ஸ்ரீ ஈஸ்வர ரூபாய நமஹா. 94. ஓம் பூர் புவ சுவஹ ஸ்ரீஹரி வதன சுதாய நமஹ. 95. ஓம் பூர் புவ சுவஹ ஸ்ரீஹரிஹர நாம பாதாய நமஹா. 96. ஓம் பூர் புவ சுவஹ ஸ்ரீ பிருதிவி சக்தயே நமஹா. 97. ஓம் பூர் புவ சுவஹ ஸ்ரீ பூமத்ய பிரகாசாய நமஹா. 98. ஓம் பூர் புவ சுவஹ ஸ்ரீ புவன தேகாய நமஹ. 99. ஓம் பூர் புவ சுவஹ ஸ்ரீ பூக்ருத தேவாய நமஹ. 100. ஓம் பூர் புவ சுவஹ ஸ்ரீ பூலோக நாதாய நமஹ. இந்த மந்திரங்கள் நமது வாத்தியார் அவரது சித்தலோகத்திலிருந்து கிடைக்கப்பெற்று அதை தமிழாக மாற்றி ஞானப்பத்திர கிரந்தத்தை தமிழ்மறையாக மாற்றி மகா சத்குரு இடியாப்ப சித்தருடைய ஆசீர்வாதத்தோட இந்த 100 வாஸ்து மந்திரங்களை அர்ச்சனைகளாகவும் ஹோம ஆகூதிகளாகவும் செய்தால் புதிதாக வீடு வாங்கியவர்கள், வாங்க இருக்கின்றவர்கள், வாங்கப் போகின்றவர்கள், கடன் கொடுத்தவர்கள், வீட்டுக்கு கடன் கொடுக்கும் வங்கி நிறுவனங்கள் அதிபர்கள், இவர்களுக்கு பூமி சம்பந்தமான, தொழிற்சாலை சம்பந்தமான, குடும்பத்திலே பூமியினால் ஏற்பட்ட அதாவது பாகப்பிரிவினையால் மன கஷ்டங்கள் நிறைந்திருக்கின்ற வீடுகள், குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கும் வழி செய்யும். எப்படிப்பட்ட தவறான இடத்திலே வீடு கட்டியிருந்தாலும் இந்த மந்திரங்கள் உங்களை கண்டிப்பாக காக்கும். வாஸ்து பார்ப்பது என்பது அவளது எளிதான காரியம் அல்ல. வாஸ்துவிலே அந்தந்த ஊருக்கு மண்ணுக்கு ஏற்ற வாஸ்துக்களில் பலவிதமான முறைகள் ஒரு குரு மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டால் வாஸ்துவை ஓரளவுக்கு கற்றுக்கொள்ளலாம். ஓரளவுக்கு உதாரணமாக 10-15 வருடம் வாஸ்தோஷ்பதே பிரதிஜானி ஹஸ்மான் ஸ்வாவேஷோ
இப்படியெல்லாம் சொல்லி இடவாஸ்து, ஸ்தல வாஸ்து, கோவில் ஆலய வாஸ்து, ஆலய நிர்மாண வாஸ்து, இப்படி உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏற்ற இடங்களிலே என்ன செய்ய வேண்டும், கோவில் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய இல்லமானது எந்த திசையில் இருக்க வேண்டும், 4 திசை உள்ள வீட்டிற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும், கிழக்கு திசை வீட்டிற்கு எந்த பெயர் வைத்தால் நல்லது, மேற்கு திசையில் இருக்கின்ற வீட்டில் பிரச்சனை ஏன் நிறைய இருக்கின்றது, வடக்கில் உள்ள வீட்டில் மனக்குழப்பம் ஏன் வருகின்றது, தெற்கில் இருக்கின்றவர்கள் ஏன் அதிகமான நபர்கள் குழந்தை குட்டியுடன் இருந்தாலும் எப்படி சமாளிக்கின்றார்கள், இன்னும் சாலை ஓரத்திலே, கோவில் நிழலிலே, இப்படி புளிய மரத்தின் அடியிலே, முருங்கை மரத்தின் அடியிலே, தவறான விருட்சங்களின் அடியில் உள்ள இடங்கள் எப்படிப்பட்ட சோதனைகளை சந்திக்கும், இப்படி கோவில் நிலம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், வாஸ்து பூமியில் எப்படி எதை சோதிக்க வேண்டும், யார் வந்து செய்ய வேண்டும், எந்த நேரத்திலே, இரவு பகலிலே எப்படி செய்ய வேண்டும், வாஸ்து சுத்தி எப்படி செய்ய வேண்டும், இப்படி எல்லாவற்றையும் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொண்டு ஏன் அதிமேதாவித்தனமான வாஸ்து நிபுணர் என்கின்ற பெயரை பெறலாம். இந்த வருடம், அதாவது 2025 டிசம்பர் மாதம் முடியும் வரை இதை கண்டிப்பாக ஓதி வரும்போது ஒரே நாளிலே இல்லை, ஒரு வாரத்திலே, ஒரு மாதத்திலே உங்களுக்கு புது விதமான நல் பலன்கள் மட்டும் கிடைக்கும். செல்லுகின்ற இடங்களெல்லாம் கைராசி வாஸ்து ஜோதிடர், வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் என்கின்ற பெயரையும் வாங்கலாம். எந்தெந்த மரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும், எந்தெந்த மரத்தில் எதை செய்யக்கூடாது, மரங்களை எப்படி வெட்ட வேண்டும், மரங்களினால் வருகின்ற சாபங்கள் என்ன, இதையெல்லாம் நன்றாக சோதித்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுங்கள். ஏதோ புத்தகம் வேண்டும், புத்தகத்தையும் கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இதில் நேரடியாக பயிற்சி வேண்டும், அதான் பிராக்டிக்கல். இது தியரிட்டிக்கல் என்பது கிடையாது. மண்வளம், நீர்வளம், நிலவளம், இப்படி பூமி அந்தர வாஸ்து சக்திகள், ஆதாய விரயம், கூட்டல் கழித்தல்கள், எத்தனை லாபம் எத்தனை நஷ்டம், ஆதாய விரயம் எல்லாம் அந்த வீட்டிற்கு நீங்கள் பார்த்து, அந்த இடத்திற்கு பார்த்து தகுந்த மனை வாங்குவதும் பூஜை செய்வதும். இதில் ருத்ர பூமி, இடுகாடு சுடுகாடு பூமியை வாங்காமல் இருப்பதும், கோவில் சொத்துக்களில் குடுத்தனம் செல்லாமலும், அதாவது சொத்துக்களை தான தர்ம சொத்துக்களை எடுத்துக்கொள்ளாமலும் வாங்காமலும் விற்காமலும் இருப்பதும், தனக்கு கிடைக்காத நியாயமான இடத்தில் வீடுகளை கட்டி கொண்டு போராடுவதும் வேண்டாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளர் அருணாச்சலா.